அன்னைக்கு அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். முருங்கை போட்டு காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், ரசம் இருந்தது சூடு பண்ணிட்டேன். ஒரு பீட்ரூட் இருந்தது அதையும் பொரியல் பண்ணி வச்சுட்டேன். 1 வீக்கா வந்து உடம்பு ரொம்ப முடியாதனால எதுவுமே ரொம்ப பண்ண முடியல. ப்ளஸ் என் பையனுக்கு எக்ஸாம் இருந்தனால சொல்லிக் குடுத்து அப்படியே வந்து டைம் போயிடுச்சு. எந்த வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. கிச்சனுமே வந்து டீப் கிளீன்லாம் பண்ண முடியல. அதனால வேளை லஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கிச்சனை நல்லா வந்து டீப் கிளீன் பண்ணி வச்சாச்சு. நம்ம நான்வெஜ் செஞ்சாவாச்சும் அந்த ஸ்மெல்லுக்காக டீப் கிளீன் பண்ணிவிடுவோம். இப்போ வெஜ்ஜுனால வந்து இந்த 1 மந்த்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால வந்து 4 டேஸ் எதுவுமே பண்ணாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ இருக்க வந்து சிபிஎஸ்சி போர்ஷன்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதுவும் போர்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. அவனுக்கு எக்ஸாம்னால ஃபீவர் வந்ததோ இல்லையோ எனக்கு கண்டிப்பாக வந்துடுச்சு. ஒரு நாளும் எப்படி எழுதுனா சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அவன் எத்தனாவது தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண கிளம்பியாச்சு. இந்த எக்ஸாம் முடிஞ்சு 10 நாள் வந்து லீவ் விட்டுருக்காங்க. இந்த 10 நாள் இவனை சமாளிக்கிறதுக்குள்ளே எக்ஸாம் ஃபீவர் மாதிரி வேறு என்னென்ன வரப்போதோ தெரியல. பாய்.